தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் அமால்கமேஷன்ஸ் குரூப், அமால்கமேஷன்ஸ் குழுமம். இது சிம்சன் கம்பெனியின் ஒரு நுழைவு வாயில் என்று சொல்லலாம். மூலக்கடைக்கு, அதாவது பெரம்பூரிலிருந்து மூலக்கடைக்கு வரும் வழியில் இது போல ஒரு நுழைவு வாசல் புதியதாக கட்டியுள்ளார்கள். இது இரண்டாவது வாசல். இந்த வழியாக நான் வந்ததில்லை. இதுதான் முதன்முறையாக இந்த வழியாக நான் வருகிறேன். இதற்கு முன்னே ஒரு முறை, எப்பொழுது என்றால் 1974 அப்பொழுது இந்த சிம்சன் கம்பெனிக்கு உள்ளே வந்தேன். அங்கே பல கம்பெனிகள் இருக்கிறது. அப்பொழுது பல கம்பெனிகள் இருக்கிறது. அதில் நான் இன்டர்வியூக்காக போனேன். அந்த இன்டர்வியூ எதற்காக என்றால் அடிசன் பெயிண்ட்ஸ். அப்பொழுது அதை மூடிவிட்டார்கள். ஸ்பார்ட்டா என்ற கம்பெனி தான், என்ற பெயரில்தான் அந்த கம்பெனியே இருக்கிறது. அது தற்பொழுது மூடிவிட்டார்கள். அதுபோல பல நிறுவனங்கள் இடம் மாற்றிவிட்டார்கள். எனது மூத்த அண்ணன், அவர் சிம்சனில் தான் வேலை பார்த்தார். அவருடைய மகனும் இங்கே தான் வேலை பார்த்து தற்பொழுது ரிட்டையர் ஆகிவிட்டார். இது மிகப்பெரிய இடம். ஹுசர் கார்டன் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய ஏரியா. திருவிகா நகரிலும் ஒரு நுழைவு வாயில் இருக்கிறது. அதன் உள்ளே நான் சென்று வந்துள்ளேன். இதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. இந்த வழியாக நான் இதுவரை வந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக இங்கே நான் வருகிறேன். அதனால்தான் இங்கே வந்து இந்த வீடியோவை எடுத்து நான் பதிவிடுகிறேன். நான் வரும் வழியில் கூட 2 நகர் வழியாகத்தான் வந்தேன். அது அன்னை சத்யா நகர், அதற்கு முன்பு பெரியார் நகர். அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா அல்லது தனியாருக்கு இருந்து வாங்கி கொண்ட இடமா என்று தெரியவில்லை. இந்த வழியாக போனால் இந்த சாலை நான் எப்போ ஒரு முறை சென்றிருக்கிறேன். இது சென்றால் திருவிகா நகர் போய்விடலாம். அது எனக்கு நன்கு தெரியும். ஆனால் அதை பற்றி விசாரிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு.